ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வேறு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருந்தப்போ மயக்கம் போட்டு விழுந்தாங்க. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்முடைய அரவிந்த் வந்து நம்முடைய மல்லியை தண்ணி தெளித்து எழுப்பிடுறாருங்க. எழுப்பி அவங்கள வீட்லேயே கொண்டு போய் விடுறாங்க. அதே சமயம் நம்முடைய விஜய்க்கு கால் பண்ணி, விஜய் சார் எங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா வெண்பாவோட ஸ்கூலு தான் இருக்கேன் அப்படின்றத சொல்லணும். பார்த்தீங்கன்னா இல்லை சார், மல்லி நடந்து வந்துருந்தாங்க, ரோட்டில் மயங்கி விழுந்துட்டாங்க, நான் தான் வீட்டில் ட்ராப் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்னது. பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, சரி மல்லி எப்படி இருக்காளா வீன்றதை பற்றி கேட்கறதுக்காக கால் பண்ணுறாங்க. நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா அரவிந்தோட கார்லேருந்து இறங்குறத பார்த்து, இவன் அவ இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கா, இவளை கேட்க மேய்க்க ஆள் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பொறுமையாக இருக்குன்னா அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா கையில் பேசுகிறாங்க. என்ன தான் காரியம் இருக்கோ தெரியல, என்னால் இந்த வீட்டில் இருக்கவே முடியல. போக போக மல்லியும் விஜய் மாமா பிரிக்குன்னு பார்த்தா அவங்க ஒரு காலம் நெருங்கி போய்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி வீட்டில் என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படின்றத இன்ச்சு பை இன்ச்சாக நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு நாயங்களும். இதுக்கப்புறம் நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போகிறாங்க. மொபைல் ரிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு அந்த மொபைலை எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் கால் பண்ணுறாருங்க. கால் பண்ணி, என்ன மல்லி வீட்டுக்கு பத்திரமா போயிட்டே, மயங்கி விழுந்துட்டு அரவிந்த் சொன்னார், அவர் தான் ஒன்று வீட்டில் ட்ராப் பண்ணாரமே, ஏன் நீ இப்படி இருக்க, உன்னுடைய ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கலாம்ல அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லிக்கு அட்வைஸ் பண்ணுறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி உன் ஹெல்த்தை பார்த்துக்கோ, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வர் ரஞ்சிதா நம்ம மல்லி பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டுறாங்க. கேட்டுட்ட பாரு பார்த்தீங்கன்னா ஐயோ நம்மளை விட்டு மாமா போயிடுவாரா அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த ரஞ்சிதாவுக்கு வருதுங்க. நம்முடைய மல்லிக்கு நம்முடைய விஜய்க்கு ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி உருவாயிருக்குன்னு தாங்க சொல்ல முடியும். அந்த மயக்கம் போட்டு விழுந்தது கூட ஒரு நல்லது தாங்க. இல்லைனா நம்முடைய விஜய் ஒரு நாளும் மல்லிக்கு கால் பண்ணி பேசுறது இல்லைங்க. இன்றைக்கி அவங்க மயக்கம் போட்டு விழுந்தாங்கன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு கால் பண்ணி நம்முடைய மல்லி மேலே அக்கறையாக பேசினாருங்க. எழுத்தெல்லாம் பார்த்துக்க சொல்லி இதே அக்கறை தொடரணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதாவும் சும்மா இருப்பாங்களா சொல்லுங்கள்? கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. இந்த ஃபங்க்ஷன்லேயே சரியான மொக்க வாங்கிட்டாங்க அப்படின்றதுனால இதோட பெருசாக பிளான் பண்ணி எப்படியாவது இந்த மல்லியை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணுவாங்க. நம்ம வெண்பாவோட ஆசையை நிறைவேற்றிட்டாரு நம்முடைய விஜய். இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி மேலே எதுக்கும் கோவப்படாது, நம்ம மல்லி மேலே அன்பை மட்டும் செலுத்திக்கிட்டு இருந்தாருன்னா அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆனால் சண்டரில் இந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு புது பிரச்சனை போகமத்தை மட்டும் ஏற்படுத்திட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம விஜய் மறுபடியும் பழைய மாதிரிக்கு போக நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அது மட்டும் நடக்காத இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த ராஜேஸ்வரிக்கு அவங்களுடைய வீட்டுக்கார கால் பண்ண மாட்டானா என்னன்னு தெரியல. கன்னடாவுக்கே கிளம்பி போனால் நல்லா இருக்குங்க. எதுக்கு இங்கே இந்த வீட்டில் பிறந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு தண்டை சோறு தின்னுக்கிட்டு இருக்கான்னு தெரியல. அதே மாதிரி இந்த ரஞ்சிதாவும் அதே மாதிரி அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கு போகாத தண்டமாக இங்கே உட்காந்துக்கிட்டு தண்டை சோறு தின்னுக்கிட்டு இருக்குங்க. வேறு எபிசோட இப்படி தான் கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.